வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு சோஃபாவுக்கு வந்து தேக்கு மரம் கலர் பண்ண போகிறோம். இது வந்து எல்லா மரமும் கலந்த ஒரு சோஃபா. இதுதான் வந்து தீக்கூட்டு கலர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சோஃபாவில் வந்து பெரிய பெரிய பட்டிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை தான் நம்ம பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்துட்டு தான் வந்து தேய்க்கணும். அப்போ தான் மட்டமாக இருக்கும். சின்ன சின்ன பட்டிலாம் வந்து சாக்கு போட்டு பட்டி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் மெட்டல் பேஸ்ட் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒயிட்டு கூட அந்த ஹார்ட்னர் கலந்து ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த பட்டி இடத்துல பட்டி பார்க்கலாம். இந்த பட்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். உடனே நம்ம வந்து சுரண்டி தேய்ச்சி நம்ம வந்து லெவல் பண்ணிடலாம். பெஸ்ட்டு இதுதான். நம்ம சீரெல்லாம் போட்டு மெட்டல் பேஸ்ட்லாம் பார்க்கக்கூடாது. பெரிய பெரிய கேஃபு ஜாயிண்ட்லாம் இதுமாதிரி ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். பட்டிலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தேய்க்கணும். நம்ம மெட்டல் பேஸ்ட்லாம் பார்த்தோம், மரம்லாம் ரஃப்பாக இருக்கும், பொசலாக இருக்கும். அதெல்லாம் 100 ரோல் எமரி பேப்பரில் வந்து மட்டமாக தேய்ச்சிடலாம். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சீலர் மிக்ஸ் பண்ணணும். கலர் சீலர் டீக்கூட்டு கலருக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் தின்னர் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் தின்னரில் வந்து எல்லோ கலர் பவுடர் வந்து அதிகமாக சேர்க்கணும். நம்ம வந்து பாதி தான் தின்னர் ஊற்றணும். அதனால் 1/2 லிட்டர் போதும். எவ்வளோ கலர் பவுட்ரு வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக வேணுமோ அவ்வளோ நல்லா டார்க்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 100 ml கலர் பவுட்ரு போட்டிருப்பேன். அதாவது 100 கிராம் கலர் பவுட்ரு போட்டிருப்பேன், எல்லோ கலரு. ப்ரௌன் கலர் பாருங்கள், நான் வந்து லைட்டாக தான் பண்ணுறோம். லைட்டாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், டீக்கூட் கலர் வரும். அதிகமாக ப்ரௌன் கலர் போட்டிங்கன்னா டார்க்காக ப்ரௌனாக மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரியான ஒரு கலர் வரும். அதாவது மிட் பஃப் கலர் மாதிரி வரும். அது கூட நம்ம வந்து தின்னர் கூட கலர் பவுடர் கலந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதி சீலர் பாதி தின்னர். கலர் பவுடர் வந்து நம்ம அதிகமாக டார்க்காக வேணும்னா நல்லா டார்க்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா ஆற்றிக்கலாம். ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். தின்னர் அதிகமாக ஊற்றக்கூடாது. நல்லா லெவலாக இருக்கணும். சீலர் பாதி தின்னர் பாதி இருக்கணும். இப்போ போடுறப்ப தெரியும். நம்ம வந்து எல்லோ கலர் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக கலரே மாறுது பாருங்கள். அந்த மரமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கலர் போட்டு பூசிடலாம். இது வந்து ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, ஒரு 4-5 முறையாவது அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த மரத்துடைய கலர் மறைஞ்சி எல்லாம் ஒரே மாதிரி வரும். இப்போ பார்க்குறப்ப தெரியும் எல்லாம் ஒரே மாதிரி. பட்டி பார்த்து பெயிண்ட் வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இது பாருங்கள். நம்ம கலர் பவுட்ரு சீரெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக முழன்னு இருக்கும். எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பட்டி பார்த்து தேய்க்கணும். பட்டி பார்த்து தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா அந்த சின்ன சின்ன பட்டிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சீலர் பட்டி தான் பார்க்கணும். தேன்மெழுகு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் சீலர் பட்டி பெஸ்ட்டு. அது கூட சின்ன சின்ன பொருட்களுங்க, சின்ன சின்ன ஜாயிண்ட்டுங்க விட்டு போனது அதுதான் இருக்கும். அதெல்லாம் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து மேலே ஒரு கொட்டு பாலிஷ் பண்ணணும். மேனுவல் பாலிஷ் தான் பண்ணுறோம். அதனால் மேனுவல் பாலிஷ் எடுத்துக்கலாம். மேலே பாலிஷ் வந்து நம்ம வந்து அதிகமாக ஏற்றக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரே கொட்டு தான். நம்ம பட்டி பார்த்து தேய்ச்சி பார்த்தீங்களா, அதில் வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த தேய்ச்சி உப்பு பேப்பர் தேய்ச்சி வந்து வெள்ளையாக இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக சும்மா ஒரு கோட்டு போட்டுட்டோமா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. கிரைஸ் வெளியது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் கலர் மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஃபுல்லாக இப்போ மிட் பஃப் கலர் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சிங்களா, இது வந்து கிரைன்ஸுக்காக கலர் வெளிக்கணும். கிரைன்ஸ் வெளிச்சா தான் முழு வேலையை முடிஞ்ச மாதிரி. இப்போ வந்து பாலிஷ் எடுத்துக்கிறோம். ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கலர் டார்க்காக வேணும், கொஞ்சம் பிளாக்காக வேணும் அப்படின்னா லைட்டாக பிளாக் சேர்த்துக்கலாம். எனக்கு ஆரஞ்சு ஷேட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரெட் சேர்த்துக்கலாம். வால்நட் சேர்த்துக்கிறேன். நான் ப்ரௌனு வால்நட் மட்டும் தான் சேர்த்தேன். கூட சாண்டிங் சீலரை மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டிங் சீலர் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து வால்நட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து கிரிப்பாக பிடிக்கணும். அது வந்து பாலிஷில் மட்டும் கலந்து போடக்கூடாது. ஸ்டைனரு திரி ஆயிரும். கொஞ்சம் கலர் லைட்டாக வரணுன்றதுக்காக நான் வந்து கோபி சேர்த்துக்கினேன். ஒரு காட்டன் நூல் வேஸ்ட்டில் எடுத்து கிரைஸ் வெளிக்கலாம். நம்ம நீட்டாக வெளிக்கலாம். உங்களுக்கு வரல அப்படின்னா நீட்டாக வெளிச்சு விட்டுடலாம். ஒரு உட்டு மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு கிரைன்ஸ் வெளிக்கிறோம் பாருங்கள். இப்போ ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் வராது, போக போக தான் வரும். பழக்கமானவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கோட் பாலிஷ்லாம் போட்டு பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி ஒரு கோட் பாலிஷ்லாம் போட்டு கிரைன்ஸ் வெளிக்கிறேன் நீட்டாக. அதாவது வந்து தேக்கு மரம் கலர் மாதிரி இருக்கும் கிரைன்ஸு. அதுக்காக தான். கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக பிளாக் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை.
அதிகமாக பிளாக் சேர்த்திங்க அப்படின்னா கிரைன்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இது மாதிரி நம்ம வெளிக்கலாம். எல்லா இடத்துலையுமே இது மாதிரி நம்ம வந்து கிரைன்ஸ் வெளிக்கலாம். நீங்கள் வரல கொஞ்சம் வுட்டு மாதிரி வரல நீட்டாகவே வெளிச்சு விட்டுலாம். வரலன்னாங்க இது மாதிரி ஃபுல்லாக போட்டு மேலே வந்து பாலிஷ் அப்ளை பண்ணணும். மேலே பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் லைட்டாக போடணும். அப்புறம் மேலே நம்ம லைட்டாக ஏற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஃபுல்லாக கிரைன்ஸ் வெளிக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக வெளிச்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா வரும், அந்த பீஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வரும். அப்படி எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் மேலே தின்னர் போட்டு நீட்டாக கழிச்சிட்டு நம்ம மேலே அந்த சட்டத்துலாம் நீட்டாக கிரைன்ஸ் வெளிச்சிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மேலே பாலிஷ் அப்ளை பண்ணணும். கிரைன்ஸ் வெளிச்சதுக்கு மேலே அப்படியே விடக்கூடாது. மேலே ஒரு 1 லிட்ரு ஒரு 1.5 லிட்ரு பாலிஷாவது நீங்கள் இது மாதிரி காய விட்டு ஏற்றினீங்கன்னா தான் ஒரு 5 வருஷத்துக்காவது ஒரு நல்ல ஷைனிங் இருக்கும். 5 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த சோஃபாவுக்கும் இப்போ இருக்கிற சோஃபாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது கலராக இருந்த மரம் எல்லாம் ஒரே மாதிரி கலர் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.